என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் காலையிலிருந்தே உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்றேன். நான் உன் இல்லத்திற்கே அமர்ந்துவிட்ட இந்த நேரம் என்னுடைய வார்த்தைகளை நீ தவிர்த்து விடாதே. கருப்பன் பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கானவை மட்டுமே. அப்பன் தனக்காக எதையும் உன்னிடம் தேடி வந்து சொல்வது கிடையாது. என் பிள்ளைக்கு என்னவென்றும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடப்பது என்னவென்றும் தான் கருப்பன் ஒவ்வொரு முறையும் பார்த்து அதை உன்னிடத்தில் சேர்க்க நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ கலங்காதே. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள துணிந்திருக்க வேண்டும். கருப்பன் உனக்கு எதை நடத்தினாலும், கருப்பன் இந்த வாழ்க்கையில் முன்னின்று உனக்கு எந்த விஷயத்தை கொடுத்தாலும் அந்த விஷயம் உன் வாழ்க்கையாகவே முழுமையாக மாறுவதை நீ என்றும் புரிந்து கொள்வாய். ஆரம்பத்தில் தயக்கமாக இருந்தாலும், ஆரம்பத்தில் உனக்கு குழப்பமாக இருந்தாலும், உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்குள் மிகப்பெரிய மாறுதல்களை கொடுத்தாலும், உன்னை தேடி வந்து நான் நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் இனி உன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும் என்பதுதான் உண்மை. இப்பொழுது எல்லாம் உன்னை சுற்றி வருகின்ற இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதுவென்று என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்திட வேண்டும். உனக்கான நேரத்தை எப்பொழுதும் நான் உன் வாழ்க்கையாக கொடுக்கும் தருணம். இனி எல்லா நிலையிலும் உன் கருப்பன் உன் முன்னால் வந்து நிற்பேன். நீயே நினைத்தாலும் என்னை தடுக்க முடியாது. கருப்பன் வருவதை உன்னால் ஒருபொழுதும் தடுத்து நிறுத்த அனுமதி கிடையாது. நான் உன்னை தேடி வரும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு சில பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய கடமை. அப்படி நான் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உன்னுடைய வாழ்க்கையில் முடிவுக்கு கொண்டு வரும் பொழுது நீ எதையுமே கடந்து எதிர்பாராத பல உண்மைகளை நிச்சயமாக நீ பெற்றிடுவாய் என்பதனை மறந்து விடாதே. எதிர்பாராத பல நம்பிக்கைகளை நீ நிச்சயமாக மீட்டெடுப்பாய் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதையெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன கொடுப்பதாக இருந்தாலும் அவை அத்தனையுமே உனக்கு சரியாக கொடுக்கும் என்பதைத்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் இனி உனக்கென்று நான் தருகின்ற இந்த நம்பிக்கைகளை எல்லாம் நீ ஒருபோதும் தொலைத்து விடாதே. இந்த கருப்பன் எதை நடத்தி கொடுக்க உன் வாழ்க்கையில் முன் வருகிறேனோ, இந்த கருப்பன் எந்த ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையாக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ, அந்த ஒரு விஷயம் இப்பொழுது என்ன நிலைமையில் இருக்கிறது, உன்னோடு இருக்கின்ற ஒருவர் உன்னை எப்படியெல்லாம் பதம் பார்க்கிறார் என்பதனை எல்லாம் கருப்பன் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் குழந்தையே, எல்லாமும் சரியாகும். ஒன்று, அவர்கள் சரியாகி உன் வாழ்க்கையில் உடன் வர வேண்டும். இல்லை என்றால் நீ அவர்களை விட்டு நிரந்தரமாக விலக வேண்டும். இரண்டில் ஒரு முடிவுதான் இதற்கு எடுக்க முடியும். அப்படியானால் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா நிலைகளையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் உணர்ந்திடும் தருணம் உனக்கு வரும் பொழுது இனி என்னவானாலும் சரி என் பிள்ளை, எந்த இடத்திலும் உன்னுடைய மனதை விட்டு விடாமல் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். நம்பிக்கை கொண்ட உனக்கு நான் எல்லா நன்மைகளையும் சரியாக செய்து கொடுப்பேன் அல்லவா? உன்னுடைய நன்மைகளை எல்லாம் என்னவென்று நான் எடுத்துச் சொல்வேன் அல்லவா? உன்னை தேடி தேடி வந்த இந்த வாழ்க்கையை நான் ஒட்டுமொத்தமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் அல்லவா? வேறு என்ன வேண்டும் என் குழந்தைக்கு? வேறு எதை யோசித்தும் என் பிள்ளை நீ கலக்கம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றி சிந்தித்தும் என் பிள்ளை வேதனைப்பட வேண்டிய அவசியமில்லை. கருப்பனுக்கு தெரியும் இவர்கள் எந்த அளவிற்கு உன்னை ஏமாற்றுகிறார்கள். இவர்கள் பேசுவதை எல்லாம் நீ உண்மை என்று நம்புவதனால் இவர்கள் எதை சொல்லவும் துணிந்து விட்டார்கள். நீ சொல்கின்ற வார்த்தைகளும் சரி, உன்னுடைய அன்பையும் சரி, அவர்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளையே, ஒருவரின் மீது ஒரு சந்தேகம் என்ற ஒன்று வந்துவிட்டது என்றால் அதன் பிறகு நீ எந்த இடத்திலும் அந்த சந்தேகத்தை தீர்க்காமல் அவர்களை முழுமையாக நம்பாதே. அதே நேரம் மற்றவர்கள் சொல்லியும் நீ அந்த வார்த்தைகளை கேட்க நினைக்காதே. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது,
உன்னை தேடி என்ன விஷயங்கள் எல்லாம் வருகிறது என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த கருப்பன் முன்னிற்கும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள் போதும், இத்தனை காலமும் நீ பட்ட வேதனைகள் போதும். கருப்பன் இருக்கும் பொழுது இவை அத்தனையிலும் இருந்து நீ மீண்டு வர வேண்டும். இந்த அத்தனை சூழ்நிலைகளிலும் இருந்து நீ உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எப்பேற்பட்ட சூழ்நிலையாயினும் எப்பேற்பட்ட விஷயங்களாயினும் உன் வாழ்க்கை உன் எதிர்காலத்தை என்னவாக உனக்கு கொடுக்கிறது என்பதனை பொறுத்து அதற்கு ஏற்றது போல நீ விரும்பியதை அடைய பாடுபட வேண்டும். ஒரு எல்லைக்குள் ஒரு வட்டத்திற்குள் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையை நீ முடக்க நினைக்காதே. ஏன் தெரியுமா? நீ முடங்கி கிடப்பதைத்தான் காண நினைக்கிறார்கள். இத்தனை நாளும் நீ முடங்கி கிடந்ததனாலோ என்னவோ உன்னை ஏளனமாக நினைத்து விட்டார்கள். இனிமேலும் என் பிள்ளை இது போன்று இருக்காமல் இந்த சூழ்நிலைகளையும் இந்த சந்தர்ப்பங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்வசமாக்கி நீ இந்த இடத்தில் நின்று காட்ட வேண்டும். உன்னால் எதுவும் முடியும், உன்னால் எதுவும் சாதிக்க முடியும் என்பதனை நீ நின்று காட்ட வேண்டும். என் பிள்ளையே, கருப்பன் உடனிருக்கும் பொழுதெல்லாம் உன்னை தொடர்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நான் சரியாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் அல்லவா? நான் உனக்கு சரியாக என்னவென்று புரிய வைப்பேன் அல்லவா? அப்படி இருக்கும் நேரம் என் குழந்தை, எல்லாவற்றையும் நீ கவனமாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மனதளவில் நாம் எதையெல்லாம் நம்முடையது என்று எண்ணுகிறோமோ அந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடையதாக கிடைத்தால் மட்டும்தான் நீ அது போன்ற சிந்தனைகளை கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் எதையோ நினைத்து நீ கலங்கக்கூடாது. தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களும் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, என்னவாகும் ஏதுவாகும் என்பது எல்லாம் ஒருபுறம், என்ன நடந்தாலும் அது உன் வசமாகும் என்பதுதான் உன் நிலையாக இருக்க வேண்டும். இனி எப்பேற்பட்ட விஷயங்கள் வந்தாலும் அது உனக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலும் இந்த கருப்பன் உடனிருந்து உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் என்னவென்று நீ உணரும் பொழுது இவர்களை எல்லாம் ஒரு பொருட்டாகவே நீ மதிக்க மாட்டாய். அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைப்பதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களை நடத்துவதும் ஒருவரினுடைய எண்ணமாக இருக்கிறது என்றால் இவர்களை எல்லாம் ஒருபோதும் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாதே. இவர்களை எல்லாம் ஒருபோதும் என் பிள்ளை யோசித்து நீ எதற்கும் கண்கலங்காதே. என் தங்கமே, உன் மீது அக்கறை இல்லை எனும் பொழுதும் உன்னை தன்னுடைய தேவைக்காக மட்டுமே பயன்படுத்தி கொள்ள இவர்கள் நினைக்கும் பொழுதும் நாம் ஏன் வருந்த வேண்டும்? நாம் எதற்காக அந்த இடத்தில் இவர்களுக்காக கலங்க வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, வாழ்க்கை என்றால் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து முடிவெடுத்து அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வழிநடத்த வேண்டும். ஆணை அனுசரித்து பெண்ணும் செல்வது போல பெண்ணை அனுசரித்து ஆணும் நடந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய அதிகாரம் இங்கு மேலோங்கி நிற்க வேண்டும். தனக்கு அடிபணிந்துதான் இவர்கள் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் வரை இங்கு எந்த குடும்பமும் நல்லபடியாக வாழ்ந்து விட முடியாது. எந்த குடும்பத்திலும் நிம்மதி கிடைத்து விடாது. எப்பொழுது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஒருவருடைய கஷ்டங்களை இன்னொருவர் பகிர்ந்து கொண்டு ஒருவரினுடைய சந்தோஷத்திற்கு இன்னொருவர் துணை நின்று எப்பொழுதும் மற்றவர்கள் மத்தியில் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அது ஒன்றே இங்கு நிலைத்து நிற்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்பதனை மறந்துவிடக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் உனக்கு சரியானதை நிறைவாக எடுத்துச் சொல்ல வேண்டும். உனக்கு தெளிவானதை என்னவென்று புரிய வைக்க வேண்டும். கலங்காது நின்று எல்லாவற்றையும் நீ கலக்கமில்லாமல் பெற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும்
நன்மைகளையே நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கு கிடைப்பது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நிலையான புரிதலை கொடுப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ உணர்ந்திடுவாய். எப்பொழுதும் போல உனக்கு வேண்டியது எல்லாம் சரியாகவே நடக்கட்டும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு நிறைவாக கொடுக்கட்டும். நல்லது எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்க வேண்டிய நேரம். இனி அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையை உனக்கென்று கொடுக்க வேண்டிய நேரம். என்னாலும் இந்த கருப்பன் உனக்கு முன்னின்று எதையும் எடுத்துச் சொல்ல வரும்பொழுது நீ அத்தனை விஷயங்களையும் தவிர்க்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற எல்லாமும் உன்னை நிச்சயமாக நன்மைப்படுத்தட்டும். நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லாமும் உன்னை மேன்மைப்படுத்தட்டும். அத்தனைக்குமான சந்தோஷங்களும் அத்தனைக்குமான வெற்றிகளும் உன்னை நிச்சயமாக அதிசயப்படுத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் எதை நடத்துகிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் இனி எல்லாமும் உன்னை தேடி வருவதையும் நீ புரிந்து கொள்வாய். இனி எல்லா விஷயங்களும் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையின் நம்பிக்கையை உனக்கு கொடுப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. அப்பன் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருவது இதற்காகத்தான். ஏனென்றால் இவர்கள் உன்னுடைய மனநிலையை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்குள் தேவையற்ற எண்ணங்களையும் தேவையற்ற சிந்தனைகளையும் கொடுத்து உன்னை காயப்படுத்தி விடுவார்கள். உன்னை எப்பொழுதும் நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்காமல் இவர்கள் உன்னை துன்பப்படுத்தி விடுவார்கள். நீ அடுத்த அடியை எடுத்து வைக்க நினைத்தாலும் இவர்கள் உன்னை கண்கலங்க வைத்து உன்னை எதுவும் செய்ய விடாமல் செய்து விடுவார்கள் என்பதனை நான் அறிவேன். அதனால்தான் கருப்பன் எப்பொழுதுமே மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறேன் என்பதுதான் உண்மை. இந்த நேரமும் இந்த சூழ்நிலையும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று எல்லாம் எண்ணி நீ பதற்றமடையாதே. நான் சொல்லக்கூடிய எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை. கருப்பன் முன்னின்று ஒரு வெற்றியை கொடுக்க நினைத்து விட்டால் அதன் பிறகு யாராலும் அதை தடுக்க முடியாது. உன் வாழ்க்கை எப்பொழுதும் போல உனக்கு நன்மைகளை செய்ய வேண்டிய காலம். என் பிள்ளையே, நீ சரியாகவும் நேர்மையாகவும் இருக்கும் பொழுது யார் உன் முன்னால் வந்து நின்று உனக்கு எதை சொன்னாலும் அதையெல்லாம் நினைத்து நீ கலங்கக்கூடாது. நீ சரியென்று உனக்கு தெரியும், உன் மனசாட்சிக்கு தெரியும், நீ வணங்குகின்ற உன் தெய்வத்திற்கு தெரியும். வேறென்ன வேண்டும்? வேறு யாருக்கு இதை பற்றி தெரிய வேண்டும்? வேறு யார் இதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும்? அதனால் எப்பொழுதுமே மற்றவர்களை எண்ணி உனக்கு கிடைத்த சந்தோஷத்தை நீ தொலைத்து விடாதே. இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை வைத்து நீ மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை சுற்றிலும் உனக்கு நடப்பதையெல்லாம் நீ எப்பொழுதும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் இத்தனை தருணங்களும் உனக்கு என்னவெல்லாம் நடந்தது, ஏதுவெல்லாம் நடந்தது என்று சொல்லி இனிமேலும் நீ மனம் பதற்றமடையாமல் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை தேடி எல்லா விஷயங்களும் உனக்குள் நின்று மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கருப்பன் எதற்காக கலங்குவேன் தெரியுமா? என் பிள்ளைக்கு சில நேரங்களில் தனக்கு இவர்கள்தான் கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்று தெரிந்தும் கூட அவர்களை நீ எப்பொழுதுமே மன்னித்து விடுவாய். அவர்களிடம் எப்பொழுதுமே நீ வெறுப்பை காண்பிக்க மாட்டாய். ஏனென்றால் என் பிள்ளைக்கு யாரையும் வெறுக்கவும் தெரியாது, யாருடைய மனதையும் காயப்படுத்தவும் தெரியாது. எல்லோருமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் என் பிள்ளை அதிகமாக யோசிக்கும். எல்லோரும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் என் குழந்தை அதிகமாக சிந்திக்கும். அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயங்களையும் தேவையில்லாமல் எண்ணிக்கொண்டும் தேவையில்லாமல் நினைத்து கொண்டும் எதையெல்லாமோ மனதில் தூக்கி சுமந்து கொண்டும் மனம் வேதனைப்பட்டு நிற்காமல் தேடி வருகின்ற ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றிடும் பட்சத்தில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்வாய். கருப்பன் நின்று உன் வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களையும் காண துடித்து கொண்டிருக்கிறேன் என்றால் அதை நீ எனக்கு பரிசாக கொடுக்க வேண்டும்.
உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா மாற்றங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். சரியானபடி உனக்கு எல்லா வெற்றிகளையும் நீ உறுதி செய்திட வேண்டும். எந்த இடத்தில் உன்னை அவமானப்படுத்த துடித்தாலும் அந்த இடத்தில் முன்னின்று நீ உன்னுடைய வெற்றியையும் உன்னுடைய பலத்தையும் என்னவென்று நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துவிடும். அப்படி இருக்கும் பொழுது இனி உன் வாழ்க்கை என்ன நடக்கும், இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக மாறும் என்பதனை புரிந்து கொண்டாயானால் அவை அத்தனையிலுமே உனக்கு சரியான புரிதல் என்பது நிச்சயமாக கிடைத்துவிடும் என்பதுதான் உண்மை. உனக்குள் இருந்து நான் உனக்கென தரக்கூடிய எல்லா விஷயங்களும் அடுத்தடுத்த நிலைகளில் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை அடுத்தடுத்த நிலைகளில் நல்ல வழிக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பனுக்கு தெரியும் எந்த இடத்தில் நின்று உனக்கு ஆதரவு கொடுத்தால், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் உன் முன்னால் நின்று உன்னை தேற்றினால் நீ இந்த வாழ்க்கையை தேற்றுவாய் என்று, எந்த இடத்தில் நின்றால் இந்த வாழ்க்கையை நீ உனதாக மாற்றுவாய் என்பதனை நான் அறிவேன். அப்பனுக்கு உன் வாழ்க்கையை பற்றிய ஒவ்வொரு சிந்தனைகளும் வரும்பொழுதெல்லாம் என் பிள்ளை இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? இதையெல்லாம் நீ கலங்காமல் உணர்ந்து கொண்ட வேண்டுமல்லவா? சரியில்லை, தெளிவில்லை என்றால் இதற்காக ஒருபொழுதும் உன்னுடைய நேரத்தை நீ வீணடித்து கொண்டிருக்காதே. உன்னை சுற்றிலும் தெய்வங்கள் எப்பொழுதும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. இனிமேல் இது எல்லாமும் உனக்கு நடப்பதை புரிந்து இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்ததை எல்லாம் என்னவென்று துறந்து நீ எப்பொழுதுமே வாழ்க்கையில் பெறக்கூடிய வெற்றிக்கு உன்னை தயார்படுத்தி கொண்டே இருக்க வேண்டிய நேரம். கருப்பன் சொல்கின்ற சொல் அத்தனையும் உன்னுடைய மனதிற்குள் புரிதலை கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு முதலில் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன்னுடைய மனதில் இருக்கின்ற தீமைகளையும் தேவையில்லாத மனிதர்களையும் தூக்கி வெளியே எறிய வேண்டும். உனக்குள் இருக்கின்ற நல்ல மனிதர்களையும் நல்ல சிந்தனைகளையும் வெளிக்கொண்டு வர வேண்டும். உண்மையாகவே உன் மீது அக்கறை கொண்டவர்கள், உண்மையாகவே உன்னுடைய வாழ்க்கையின் மீது அக்கறை கொண்டவர்களுக்கு மட்டுமே இந்த விஷயங்களை எல்லாம் நீ எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்நாளுமே இது உன் வாழ்க்கையாக மாறும். எந்நாளுமே இது உன் வாழ்க்கையாக மாறி உனக்கு வேண்டிய நம்பிக்கைகளை நிச்சயமாக கொடுக்கும். கருப்பன் இருக்கும் வரை கலங்காமல் எதையும் சரியாக செய்து கொண்டிரு. நான் இந்த விஷயத்தை சொல்லத்தான் இத்தனை நேரம் காத்து கொண்டிருந்தேன். என் பிள்ளையே, உனக்கு வேதனைகளை கொடுப்பதே உன்னை காயப்படுத்த வேண்டும் என்றும் இந்த வாழ்க்கையை விட்டே உன்னை ஓட வைக்க வேண்டும் என்பதற்காகவும் தானே. அதனால் எந்த ஒரு காயத்தையும் பெரிதுபடுத்தாமல் நீ சரியாக இருந்து விட்டால் அது போதும். நீ சரியாக ஒவ்வொன்றையும் உணர்ந்து விட்டால் அது போதும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டால் போதும். சட்டென்று ஒரு நொடியில் வாழ்க்கையே தலைகீழாக மாறிப்போனது போல ஒரு உணர்வு தோன்றுகிறது என்றால் அந்த நிமிடம்தான் நீ சரியாக யோசிக்க வேண்டும். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் நீ தெளிவாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் உனக்குள் இருந்து மிகப்பெரிய புரிதலை உனக்கு கொடுத்து உன்னை வாழ வைக்கும். மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுத்து உன்னை நம்பிக்கைப்படுத்தும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இனி எல்லாமுமாக உனக்கென்று நான் தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் தாண்டி அடுத்தது என்னவென்று உன்னை யோசிக்க வைக்கும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கான மாறுதல்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்காமல் தேவையுள்ள விஷயங்களை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கருப்பனின் அருள் கிடைப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். கருப்பன் எந்த விஷயத்தை நடத்துவதாக இருந்தாலும் அதில் உன்னுடைய உத்திரவாதம், அதாவது
உன்னுடைய சம்மதத்தை கேட்டுத்தான் நான் செய்வேன். நீயே அதன் பிறகு வேண்டாம் என்று சொன்னாலும் கருப்பன் அதை உனக்கு நடத்தி கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதுதான் உண்மை. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.